1,44,000 பேர் என்கிற இந்த தலைப்பிற்களாக நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபத்தோட இதுக்குரிய பாடத்துக்கு கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தேவனே, அருமையான காலை பொழுதுல மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்துல நாங்கள் ஒன்று சேர்ந்து வார்த்தைகளை தியானிக்கும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் விசேஷமாக உடைய மகன் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த சத்தியத்தை கேட்க அநேக பிள்ளைகள் வரக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் நீர் வரவழையும் யூடியூப் வழியாய் பார்க்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாளில் நம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கடந்து போவோம். அன்பு சகோதரர் ஜெய்கர் அவர்கள் நமக்கு இந்த நாளுக்குரிய செய்தியை நமக்கு தருவாங்க. கர்த்தருடைய நாமத்திலே கனமும் சோஸ்திரமும் மகிமையும் இன்று என்றும் சதா காலங்களும் உண்டாகட்டும். என் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். அன்னைக்கு எப்படியோ உள்ள வந்துட்டேன், அதுதான் நெச்சம். என்னுடைய சிஸ்டம் இருந்த நிலைக்கு கண்டிப்பாய் வர முடியாது என்கிற நிலையில எனக்கு மொபைல்ல ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல நான் வேண்டினேன். எப்படியாவது அந்த செய்தி நேரத்துக்குள்ளாக நான் சென்று விட வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் அதை வாய்க்க செய்தார். அது மாத்திரமல்ல, மிக டெட் ஸ்லோவான சூழ்நிலையில நான் உட்கார்ந்து அந்த லேப்டாப் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த செய்தியை நிறைவாய் சொல்லி முடிக்க உதவுவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாமமே மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய பிரதான கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக இந்த நாளிலே நாம் படிக்க போகிற அந்த செய்தி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஸ்கிரீனை உங்களோடு கூட நான் ஷேர் செய்து கொள்கிறேன். அது உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? கர்த்தருடைய நாமம் எப்பொழுதும் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய பிரதான கிருபைக்காய் தேவன் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு மேலான உபதேசத்தை நாம் படித்து வருகிறோம். நமக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்று அநேக பிரபலமான போதர்கள் நம்புகிற நேரத்தில் இவைகள் மிக மிக அவசியமானது. தேவனுடைய சபையின் ஒவ்வொரு விசுவாச பிள்ளையும் அறிந்திருந்து கிறிஸ்துவின் வருகையை துரிதப்படுத்துவதற்கு ஏதுவான ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருப்பதை அவர்களை உணர்த்தும்படியாய் இது இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து அந்த செய்தியை படித்து வருகிறோம். நம்ம அநேக உண்மைகளை அறிந்திருக்கிறோம். அவைகளெல்லாம் உங்க மனதிலே நீங்கள் ஆழமாய் வைத்துக் கொள்ள நான் உங்களிடத்தில் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன். என்று சொன்னால் அவைகளெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். 1,44,000 பேர் ஏன் தோன்ற வேண்டும் என்கிற கேள்விக்கு கடந்த வாரத்துல இவர்கள்தான் உலகம் முழுவதற்கும் தேவனுடைய செய்தியை எடுத்து சொல்ல போகிறார்கள். சகலருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கவர்களாய் உலகம் முழுவதற்கும் முன்பாக சத்தியத்தோடு நிற்கிறவர்கள் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்துல அறிந்தோம். உலகம் முழுவதும் தேவனுடைய செய்தியை கேட்டால்தான் கிறிஸ்து வருவார். ஆகையினாலே இவர்கள்தான் உலகம் முழுவதும் செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம அறியும் பொழுது இவர்கள் வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு அவசர தேவையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தான் அதிலே பங்கு பெற்று அந்த ஊழியத்தை நிறைவு செய்ய வேண்டும். அப்ப இதற்காக நாம் எவ்வளவு தீர்க்கமாய் பிரயாசப்பட வேண்டுமோ அவ்வளவு தீர்க்கமாக பிரயாசப்பட வேண்டும். நாம் எவ்வளவு ஆர்வமாக இவர்கள் ஒருவராகுவதற்கு பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவு சீக்கிரமா என் கிறிஸ்து வருவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஒருவேளை நான் அப்படி நம்ம பின் வாங்கி போகிறதுனால இந்த திட்டம் நிறைவேறாம போயிருமா அப்படின்னா இல்ல. குறித்த காலத்துல குறித்த நேரத்துல தீர்க்க தரிசனத்தின் கடிகாரத்தில் ஒழிக்கும் பொழுது அது கண்டிப்பாய் நடக்கும். அது நடக்கிற காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர்கள் ஒருவராய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகும். இன்னைக்கு
இந்த 1,44,000 பேர் ஏன் தோன்ற வேண்டும்? பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துகளின் அடிப்படையில வேதாகமத்தை சார்ந்து இவர்கள் ஏன் தோன்ற வேண்டும் என்கிறதுக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணத்தை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால், கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, சில பகுதிகளை விட்டு இருக்கிறேன், அதை நீங்க வாசித்துக்கிடுங்க. கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிள்ளையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஒரு கரை திரை இல்லாத சபை வேணும். இதற்காகத்தான் இஸ்ரவேலர்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு வந்து, நீங்க உங்க இருதயத்தை விருத்த சேதம் உள்ளதாக மாற்றுங்கள், நீங்கள் பிரமாணங்களை உங்க இருதயத்தில் எழுதுவதற்கு ஏதுவாக உங்கள் இருதயத்தில் தாருங்கள், உங்களுடைய தேசம் விருத்த சேதம் செய்யப்பட்ட தேசமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் அவர்கள் மத்தியிலே மேசியா இருக்கும் பொழுது குருடர்களாய் இருந்து அவரை காணாதபடி அவர்களை கொலை செய்ததினாலே மாமிச வழியில் வந்த இஸ்ரவேலர்களை தேவன் கைவிட்டு விட்டு இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ள அந்த பிள்ளைகளை, இஸ்ரவேலர்களை அவர் சபையாக அங்கீகரித்தார். எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரை திரை ஒன்றும் இல்லாத, பிழை ஒன்றும் இல்லாத ஒரு பரிசுத்த சபை அவருக்கு வேணும். ஏன் அப்படி ஒரு பரிசுத்த சபையை எதிர்பார்க்கிறார் என்கிறது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அது நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு சபை தேவனுக்கு கண்டிப்பாய் தேவைப்படுகிறது என்பதை நம்ம இந்த பாடத்தை படித்து முடிக்கும் பொழுது அறிந்து கொள்வோம். ஆண்டவருக்கு கரை திரை இல்லாத ஒரு பரிசுத்தமான, ஒரு பிழை இல்லாத ஒரு சபை வேண்டும். ஆனா சபையினுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது, 7 சபைகளை குறித்து சொல்லும் போது, அவர் வருகையிலே அவர் பார்ப்பதற்காக தேர்ந்தெடுத்த ஜனம் லவோதிக்கே சபை எப்படி இருக்கிறது என்று வேதம் சொல்லும் பொழுது, தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கும் பொழுது, வெளிப்படுத்தும் விசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்துல, நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியா உன்னை என் வாயிலிருந்து வாந்தி உனி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, ஒரு பரிசுத்தமான சபை வேணும் ஆண்டவருக்கு. ஆனா அந்த சபை தன்னுடைய உண்மையான நிலையையே விளங்கிக்கல. நான் என்ன நிலையில இருக்கிறேன் அப்படிங்கறது புரிஞ்சிக்கல. அது நிர்வாணமாய் இருக்கும் பொழுது அது மிக மகிமையாய் இருப்பதாய் நினைக்கிறது. அது தரித்திரமாய் இருக்கும் போது செல்வம் நிறைந்ததாய் நினைக்கிறது. தன்னிடத்தில் மிகுந்த ஞானம் இருப்பதாய் நினைக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபை எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கரை திரை ஒன்றும் இல்லாத, பிழை ஒன்றும் இல்லாத பரிசுத்தமான சபையை எதிர்பார்க்கிறார். ஆனா தேவனுடைய சபையை குறித்த தீர்க்க தரிசனம் நேர் முரண்பாடாய் இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவரே இந்த பரிசுத்தமான சபை எப்படி தோன்றும்? ஆண்டவர் இஸ்ரவேலர்களிடத்திலே செய்த காரியத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடத்தை கற்றுத் தருவதற்கு பிரயாசப்படுகிறார். சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்தவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆனா சபை பிழை நிறைந்ததாக, கரை நிறைந்ததாக, பரிசுத்தத்தை இழந்த ஒரு சபையாக காணப்படும் பொழுது தேவன் அந்த சபையை எப்படி கையாள்வார் என்பதற்கு முன் உதாரணமாக இஸ்ரவேல் சரித்திரத்தில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். என்ன இதை நானா எடுத்துக்கொண்டு போட்டு நினைக்கிறாதீங்க. இந்த உதாரணத்தை தீர்க்க தரிசன ஆவி எடுத்து பேசுகிறதுனால அவைகளை உங்களுக்கு முன்பாக போட்டிருக்கிறேன். அதற்குரிய குறிப்பை பின்வரும்போது நம்ம வாசிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆகான் என்கிற ஒரு மனுஷன். தெரியாது என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய புஸ்தகம் யோசுவாவின் புஸ்தகத்துல நீங்க போய் அறிய வேண்டும். யோசுவா 22ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது. நல்ல கவனமா கேட்டுக்கிடுங்க. சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே
இஸ்ரவேல் சபையின் மேலெல்லாம் கடும் கோபம் வரவில்லையா? துரோகம் பண்ணது எத்தனை பேரு? ஒரு குடும்பம், ஒரு மனிதன், ஒரு தனிப்பட்ட மனிதன். ஆனா கடும் கோபம் யார் மேல வந்துச்சு? எல்லாரும் மேலையும், சபையின் மேலெல்லாம் அந்த கடும் கோபம் வந்துச்சான். அது எப்படி வாசித்திரலாம்? என்ன அது எப்படி வாசித்திரலாம்? ஆனா என்ன புரிச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆகானினாலே, ஒரு பிழையினாலே, ஒரு கரையினாலே, ஒரு பாவியினாலே ஆண்டவருடைய கோபம் சபையின் மேலே வந்ததா. அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லோரும் சொல்ல சொன்னார்கள் என்றார்கள். அவனுடைய பாவத்தினால அவன் மாத்திரம் மடிந்து போகவில்லை, அவனை சார்ந்த எல்லாரும் மடிந்து போனதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆகான் சம்பவம் என்ன? நீங்க யோசுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் அதை வாசிக்கலாம். நான் சுருக்கமாக உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வர போகிறேன். ஒரு பெரிய பட்டணத்தை இஸ்ரவேலர்கள் வீழ்த்தினார்கள், அற்புதத்தினாலே வீழ்த்தினார்கள். எரிகோ பட்டணம் அவர்களுக்கு முன்பாக தரைமட்டமாக்கப்பட்டது. அங்க இருந்து ஆண்டவர் எந்த பொருளையும் எடுத்துட்டு வரக்கூடாது என்று சொன்னார். அதையெல்லாம் சாபம் என்று சொன்னார். அந்த சாபத்தீடானதை ஒன்றையும் எடுக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனா ஆகான் என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த சாபத்தீடானதிலே தேவன் எனக்கு உரியது அல்ல என்று சொல்லிவிட்டால் அது சாபம் தான். அது அது எவ்வளவு பெரிய மேன்மையான காரியமாயிருந்தாலும் சரி, அது 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 எல்லாராலையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, என் தேவன் அவருக்கு அதை பிரியமில்லை என்று சொல்லிவிட்டால் அது சாபத்தீடானது. இந்த சாபத்தீடானதை எடுக்காத சொன்னாரு. இந்த ஆகான் என்ன செய்தான் என்று சொன்னால், அதை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய இருப்பிடத்திலே, பாளையத்திலே அதை புதைத்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு இஸ்ரவேல் யுத்தத்துக்கு போறாங்க, ஒரு ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்காக. ஆனால் அவர்களுக்கு முன்பாக அவர்கள் முறிந்து ஓடுகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள். மிக மேன்மையான ஒரு பட்டணம், மிக வல்லமையில் இருந்த பட்டணம். இஸ்ரவேலோடு ஒப்பிடு பார்க்கும் பொழுது அவர்கள் பல மடங்கு உயர்ந்தவர்கள். அந்த எரியோ பட்டணத்தை அவர்கள் அப்படியே அடிச்சு முடிச்சாங்க ஒரு இரவுல. ஆனா ஒரு சின்ன பட்டணம், அதை பிடிக்க போறாங்க. அந்த சின்ன பட்டணத்தின் மனுஷர்கள் எல்லாம் இஸ்ரவேலர்களை ஓட ஓட விரட்டுறாங்க. என்ன காரணம்? சரித்திரத்தை படிக்கும் போது நீங்க புரிந்து கொள்கிற காரியம், சாபத்தீடானது இருக்கும் பொழுது தேவன் சபையோடு இருக்க மாட்டார். இது சரித்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லல, சரித்திரம் சொல்லுகிறது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஆகானை பிடிச்சாங்க. அவன் சந்ததி எல்லாரையும் அந்த சீலை போட்டு எடுத்து பிடிச்சுவாங்க. பிடிச்சு அவன் ஒப்புக்கொள்வான். ஒப்புக்கொண்ட பிறகு அவனை பிடித்து அழித்து போட்டார்கள். அதற்கு பிறகு சாபத்தீடானதை எடுத்துக்கொண்ட பாவி, துரோகி, தேவனுக்கு பிரியம் இல்லாதவன் சபையிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு ஆயுப்பட்டணத்தை போய் அவர் வல்லமையாய் பிடித்தார்கள். என்ன இந்த சரித்திரம் எனக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், ஆண்டவர் கரைதிரை இல்லாத ஒரு பரிசுத்தமான சபையை எதிர்பார்க்கும் பொழுது பிசாசானவன் அதற்குள்ள பதர்களை விதித்து, களைகளை விதித்து, அது பிழை நிறைந்ததாக, குறைபாடு உள்ளதாக, தன்னுடைய குறையை காண முடியாத அளவுக்கு குருடர்களாக மாறின அந்த சபையோடு தேவன் எப்படி செயல்படுவார் என்று சொன்னால், இஸ்ரவேலிடத்தில் எப்படி செயல்பட்டாரோ அப்படியே செயல்படுவார். கேட்கிறது கடினமா இருக்கும், ஆனா இதுதான் தேவனுடைய வழி. சாபத்தீடானது இருக்கும் பொழுது தேவன் சபையோடு இருக்க மாட்டார். ஒரே ஒரு ஆகான் இஸ்ரவேலுடைய தோல்விக்கு காரணமாயிருந்தார். அந்த ஆகான் நீக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. பாவத்தோடு தேவன் கூட இருக்க மாட்டார் என்கிற ஒரு உண்மையை ஆகான் சம்பவம் எனக்கு கற்று தருகிறது. சரி, இது நானா ஒரு கற்பனையாய் சொல்லுகிறேன் என்று நினைத்து விடக்கூடாது. தீர்க்க தரிசன ஆவி நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வசனங்களை வைத்து நான் சொன்னேன். தீர்க்க தரிசன ஆவி இதே கருத்தை சபையிலே வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது.
டெஸ்டிமோனிஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 3 பக்கம் 267-68 நான் வாசிக்கிறேன். அந்த ஆகான் சம்பவத்தை குறித்து அவர்கள் எழுதுகிறார்கள். ஆகானுடைய பாவத்தின் நிகழ்ச்சியில் தேவன் இயேசுவாவினிடத்தில் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் என்றார். பாவத்துக்கும் தவறுக்கும் எதிராக அவருடைய சத்தத்தை உயர்த்த மாட்டார்கள். ஆனால் தங்களுடைய பாவங்களினால் இஸ்ரவேலரின் பாளையத்தை துன்புறுத்துவர்களோடு அவருடைய இரக்கங்கள் எப்போதும் காணப்படுகிறது. சபை அப்படி இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் மூலம் தெரிந்து தொடர்ந்து நடத்தப்படும் மார்க்கத்தோடு இந்த சம்பவம் எப்படி ஒப்பிடும்? தேவன் யோசுவாவின் இடத்தில் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் மட்டும் நடுவிலிருந்து விலக்காதிருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று அவருடைய உடன்படிக்கையை மீறுகளை தொடர்ந்து வரும் தண்டனையை அவர் தெரிவித்தார். நம்ம இதை புரிச்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசன ஆவியினுடைய குறிப்பு என்ன வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், சபையில் பாவம் இருக்கும் போது தேவன் சபையோடு இல்லாததால சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது. அந்த குறிப்புல நீங்க பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலே பாவம் காணப்படும் பொழுது சபை அல்லது தேவனுடைய ஜனம் சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது. ஒண்ணு குறிச்சு வச்சுடுங்க. என்ன பிரச்சனை? ஒரு 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 ஆகான் ஒரு சபையினுடைய தோல்விக்கு காரணமாக இருக்கிறான். பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசன ஆவி சொல்றாங்க சத்துருவோடு சபை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆகான் இருக்கிறான், சாபத்தீடானது இருக்கிறது, பாவம் இருக்கிறது. தேவனுக்கு வேண்டியது கரை திரை இல்லாத பரிசுத்தமான சபை. பாவம் இருக்கிறதுனால தீர்க்கதரிசன ஆவியை சொல்றாங்க சபையால சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது என்று. இன்னொரு குறிப்பை வாசிக்கிறேன். அதாவது ஒரு பதர், ஒரு களை சபைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குமா என்று ஆச்சரியப்படத்தக்க வகையில் அது இருக்கிறது. பதர்ல என்ன இருக்கு? ஓ, இட்ஸ் வில் பி தேர் till Jesus comes அப்படி சொல்லுவாங்க. இயேசு வரும் வரைக்கும் அது சபையில் அப்படி இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆமா ஆமா. ஆனா இயேசு வருகிறதுக்கு முன்பாக அறுவடை முடிந்துவிடும் இல்லையா? நியாய தீர்ப்பு முடிந்துவிடும் இல்லையா? அப்ப சபை எது என்று பரிசுத்தமான சபை தேர்ந்தெடுக்கப்பட்டு விடும் இல்லையா? மேகனுடைய பிள்ளைகளே, பாவம் மிக பயங்கரமானது. பாவம் இருக்கும் பொழுது சபையில் ஒரு ஜேக்கர் அருவருப்பானவனாய் காணப்பட்டால் இந்த சபையால சத்துருவை சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. டெஸ்டிமோனிஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 5 பக்கம் 157. ஆனால் கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு பதிலாக, இது தசமோகம் காணிக்கை குறித்து, அநேகர் பொன்பாலத்தையும் ஒரு நேர்த்தியான பாபிலோனிய சால்வையும் எடுத்துக்கொண்டு ஆகான் செய்த காரியங்களை சொல்கிறார்கள். அவைகளை பாளையத்தில் மறைத்து விட்டனர். இஸ்ரவேலின் முழு பாளையத்தை பலவீனப்படுத்த ஒரு ஆகானின் இருப்பு போதுமானதாக இருந்தால், கவனமா கேளுங்க, ஒவ்வொரு சபையும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பமும் அதன் ஆகானை கொண்டிருக்கும் போது நம்முடைய முயற்சிகளில் கலந்து கொள்ளும் சிறிய வெற்றியை பற்றி நாம் ஆச்சரியப்படலாமா? என்ன ஒரு கொஸ்டின் இல்லைங்களா? ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் யார் இருக்காங்க? ஆகான் இருக்கும் பொழுது நான் நிறைய முயற்சி செய்றேன், அங்க போறேன், ஓடுறேன், இவனுக்கு சத்தத்தை சொல்லிடுறேன், இவன் அப்படிலாம் நீ செய்யும் பொழுது ஆண்டவருக்காக நீ பிரயாசப்படும்போது சின்ன வெற்றி கிடைக்கும். அதுல ஐயோ எனக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டேன், இதுதானா இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைக்கலாமா? ஆகான் எங்கெல்லாம் இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சபையிலும் இருக்கிறார். இத குறிப்புல எனக்கு விளங்குறது, ஒரு பதர் சபையில் இருப்பதனால, ஒரு களை இருப்பதனால, ஒரு 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 குறைபாடு உள்ளவன், தேவனை பின்பற்றாதவன், ஒரு பதர் அங்கே காணப்படும் பொழுது சபையாலே முழு வெற்றியை பெற முடியாது. சிறிய வெற்றியில நீ ஆச்சரியப்படலாமா? ஐயா, பெரிய வெற்றி கிடையாது. ஐயோ எனக்கு சோர்ந்து போகிறேன். உள்ள நிஜத்தை காணும் போது சோர்ந்து போகக்கூடாது. எச்சரிப்படைந்த கிறிஸ்துவுக்காக எழுந்து வர வேண்டும்.
என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் சொல்லிட்டா அப்படியே சோர்ந்து போயிருவாங்க, பின்வாங்கி போறாங்க. ஏங்க, இதை கேட்டு பின்வாங்கி போறவன் ஞாயிறாசி சட்டம் வந்தவன் இருக்க போறானா? எப்பவுமே போயிட்டு போட்டுமே. நீ என்னத்துக்கு மூடி மூடி மொழி மறைச்சு வைக்கிறீங்க? நெச்சத்தை சொல்லணும். நெச்சம் தீர்க்க தரிசன ஆவியுடைய எழுத்து சொல்லுகிறது, சபையில் பாவம் இருக்கும் பொழுது சபையால முழு வெற்றியை பெற முடியாது என்று சொல்லி. இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். டெஸ்டிமோனிஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 6 பக்கம் 371. ஒருபோதும் மனமாற்றம் அடையாத சபை அங்கத்தினர்கள் இருப்பதினாலும், ஒரு முறை மனம் மாறியவர்கள் பின்வாங்கி போனதினாலும் அநேக ஆத்துமாக்களை சத்தியத்திற்குள் கொண்டு வர இப்பொழுது தேவன் வேலை செய்ய மாட்டார். இட்ஸ் an open statement of Ellen G. White. சபையினுடைய தீர்க்கதரிசனுடைய வெளிப்படையான ஒரு குறிப்பு. மனமாற்றமே அடையாம நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? யாரோ பிரசங்கம் பண்ணாங்க, உங்க ஜூம்ல தான் நினைக்கிறேன். நான் நிறைய ஜூம்ல போறது கிடையாது, 1-2 தான், நிறைய போறது இல்ல. உங்க ஜூம்ல தான் இருக்கும். ஞானஸ்நானம் எடுக்க கூட்டிட்டு போனா பீடி விளந்து வந்துச்சு, முங்கு நீச்சல்லையே ஓடி போயிட்டான். அப்படியே யாரோ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மனமாற்றம் அடையாதவர்களை சபைக்குள் கொண்டு குவித்து விட்டார்கள். அப்படியே உண்மையிலேயே மனம் மாறி வந்தவன் மனமாற்றம் அடையாதவன் பார்த்துட்டு பின்வாங்கிட்டான். இந்த நிலையில என் தேவன் என்ன செய்ய மாட்டார் என்று சொல்லும் பொழுது, சத்தியத்திற்குள் கொண்டு வருவதற்கு, அநேக ஆத்துமாக்களை சத்தியத்துக்குள் கொண்டு வருவதற்கு இப்போது வேலை செய்ய மாட்டார். அப்ப எப்ப வேலை செய்வாரு? இப்ப ஆத்துமாக்கள் வரும், வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும், வரும். ஆனா எல்லாரையும் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி இப்ப எதிர்பார்க்காது. என சபையில பாவம் இருக்கிறது. சபையில் பாவம் இருக்கும் வரை சபைக்குள் எல்லா ஆத்துமாக்களும் வரமாட்டார்கள். அங்கே ஆடுகள் இருக்கிறது, அவருடைய சத்தத்தை கேட்கும், அவைகளெல்லாம் வந்து அவருடைய மந்தையில சேர வேண்டும். ஆனா எல்லா ஆடும் அவருடைய மந்தைக்கு இப்ப வந்துடும் அப்படின்னு கேட்டா தீர்க்க தரிசன ஆவி சொல்றாங்க, ஐயா மனமாற்றம் அடையாதவரை கொண்டு சபையில வச்சுட்டீங்க, மனமாறி வந்தவன் கூட பின்வாங்கி போயிட்டான். இந்த நிலையில எல்லா ஆடுகளும் சபைக்குள்ளே வந்து சேராது. கடுமையான குறிப்புகள் இல்லையா? கடுமையான குறிப்புகள், நம் கண்களுக்கு முன்பாக மறைக்கப்படுகிற உபதேசங்கள். இன்னொரு குறிப்பு வாசிக்கிறேன். டெஸ்டிமோனிஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 1 பக்கம் 288. நம் மத்தியில் பதறி இருக்கிறது, மேலும் இதனாலேயே நாம் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம். இது மிக நிச்சயமான ஒரு குறிப்பு. ஆமாங்க, நான் அடிக்கடி சொல்வேன், நான் எழும்பி நின்று நீங்கள் புறப்பாடு வேண்டாம்னு சொன்ன எனக்கு முன்னாடி என் காதல், என் கழுத்து, என் கொலுசு, இடுப்பை போட்டுட்டு இருக்கவங்களை நான் பார்க்கும் பொழுது நான் பலவீனமாக இருக்கிறேன். பதறி இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறேன். வியாபாரம் செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது அப்படி சொல்லும் பொழுது, உன் வீட்டில் இருக்கிற அந்நியரம் போகக்கூடாதுன்னு சொன்னா, என் பள்ளிக்கூடத்துல வேலை தலைவர், வேலை செய்யற அந்த முதல்வர், வேலை செய்யற ஆசிரியர்களை கூப்பிட்டு போங்க, சனிக்கிழமை போய் நீங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்ண, அந்த மீட்டிங் அட்டன் பண்ண அனுப்பிடுற நிலையில நான் பலவீனமாக இருக்கிறேன். என்னால பேச முடியல, சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல முடியல, பிரச்சாரத்துல போய் இதுதான் சபை என்று சொல்ல முடியல. உங்க சபையை பாரு, நீ இந்த உபதேசம் செய்யற, இதே இதான் இப்படி செய்யறா, அவர் அப்படி செய்யறாரு, ஒரு ஒற்றுமை இல்லையா உங்க சபையில? என் சபையில பதறி இருக்கிறது, ஆகையினால தான் பலவீனமாக இருக்கிறேன். இந்த சபை பலமுள்ள சபை கண்டிப்பாய் மாறும், கண்டிப்பாய் மாறும். பதறி இருக்கிறதா பிரச்சனை? நான் பதறா இருந்தால் சுட்டெரிப்பதற்கு கட்டப்படுவேன். சபையில் பாவம் இருக்கும் வரைக்கும் சபை பலவீனமாக இருக்கும். பாவம் எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், கரைதிரை இல்லாத ஒரு ஜனம் வேணும். அந்த ஜனத்தோட தான் இணைந்து அவர் வேலை செய்ய முடியும், அந்த ஜனத்துக்கிட்ட தான் அவர் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அதனால ஒரு சபை அப்படி வேணும்னு ஆசைப்படுறாரு. இன்னொரு குறிப்பு நான் வாசிக்கிறேன். டெஸ்டிமோனிஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 3 பக்கம் 270. தேவனுடைய அதிருப்தி அவர்கள் ஜனங்கள் மேல் உள்ளது, மேலும் அவர்கள் நடுவில் பாவங்கள் காணப்பட்டு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் மூலம் அவைகள் ஊக்குவிக்கப்படும் போது தேவன் அவர்கள் மத்தியில் வல்லமையை வெளிப்படுத்த மாட்டார். முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் பாவத்தை ஊக்குவிக்கும் போது ஆண்டவர் வல்லமையை காட்ட மாட்டாரா? ஆண்டவர் வல்லமையை காட்டல அப்படின்னு சொன்னா உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷத்தை எடுத்து என்னால போக முடியுமா? உண்மை அதுதானே.
ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். கண்ணை மூடுங்க அப்படின்னாங்க. நான் ஜெபம் பண்ண போறாருன்னு நினைச்சேன். எல்லாரும் கண்ணை முடிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அவரு ஆண்டவர் உங்களுக்காக மரித்தார். அவர் மெஸ்மரைஸ் பண்றாரு. இவங்க எல்லாம் கண்ணை முடிட்டு ஊக்கமா உட்கார்ந்துருக்காங்க. தலைவர்கள் பாவத்தை ஊக்குவிக்கும் பொழுது தேவன் வல்லமை நமக்கு தெரியல இல்லையா? அவர் ஜெபம் பண்றாரா இல்ல பிரசங்கம் பண்றாரா இல்ல என்னை வசியப்படுத்துறாரா நமக்கு தெரியல. கண்ணை மூடுனா கண்ணை மூடிக்கிடுறோம். ஐயா, பாபிலுடைய பழக்க வழக்கம் என்ன, பாபிலுடைய கலாச்சாரம் என்ன, அவனுடைய ஆராதனை முறைமை என்ன நமக்கு தெரியல. என்ன பாட்ட பாடினாலும் பாடுறோம். கையை தூக்கிக்கிட்டா தேவனை சோஸ்தரினா கையை தூக்குறோம். ஒரு சகோதரர் சொன்னார், நீங்க கரவாசினால தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்ம சபையில கையை தட்டுறோம் நமக்குள்ள உட்கார்ந்து. முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் பாவத்தை ஊக்குவிக்கும் பொழுது தேவன் சபையிலே வல்லமையை வெளிப்படுத்த மாட்டார் என்று சொன்னார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, பாவம் சபையில் எவ்வளவு பயங்கரமான விளைவாய் இருக்கிறது என்பதை பாருங்கள். பதர் எவ்வளவு பயங்கரமானதாய் இருக்கிறது என்பதை பாருங்கள். சபையில் பாவம் இருக்கும் வரை சபையில் தேவ வல்லமை காணப்படாது. Impossible to accomplish the work. என்ன பிரச்சனை? சபையில பாவம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இது ஒரு கோட், இதெல்லாம் ஜோயிட் கோட் இல்ல. ஆல்சன் அப்படிங்கிற நம்முடைய ஒரு மூத்த அந்த காலத்து எலஞ்சுவேட் காலத்தில் இருந்த ஒரு விசுவாசி, அருமையான ஒரு போதகர். அவர் ஒரு ஜெனரல் கான்ஃபரன்ஸ்ல பிரசங்கித்த ஒரு குறிப்பு. நீங்க அதை ஜெனரல் கான்ஃபரன்ஸ் புல்லட்டின்ல 1893 ஆண்டில் உள்ள புல்லட்டின்ல 188வது பக்கத்துல பார்க்கலாம். எனக்கு இந்த குறிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு பயங்கரசா நம்ம சபை இருந்திருக்குன்னு பாருங்க, எவ்வளவு தீவிரமா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. தேவ ஆவியானவர் உள்ளே வரும் முன் பாவம் கண்டிப்பாய் நீக்கப்பட வேண்டும். நீங்கள் 20 வருட ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது முதல் பாவ அறிவிலிருந்து எழும்புகின்ற பாவியாக நீங்கள் இருக்கலாம். அது யாராக இருந்தால் என்ன, எங்க இருந்தால் என்ன, நான் கவலைப்பட மாட்டேன். எல்லா இடங்களிலும் பாவம் பாவம் தான். மேலும் தேவன் உள்ளே வரும்படி முன்பாக பாவமானது கண்டிப்பாய் வெளியேற்றப்பட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து பாவத்தோடு ஒப்புரவாக மாட்டார் என்பது நமக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் அதை செய்ய முடியாது. What a faith! இந்த சபை இப்படி பிரசங்கம் பண்ணிருக்கு. நீ பாவத்தை சபைக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கிற, அவர் பாவத்தோடு ஒப்புரவாக முடியாது, ஆவியானவர் வர முடியாது, அவர் பாவத்தோடு கூட இணைந்து வேலை செய்ய முடியாது. It should be removed. ஐயோ வேண்டாங்க, வாக்குவாதம் வருதுங்க, நிறுத்திங்க. வாக்குவாதம் வரத்தானே செய்யும். பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் வச்சுக்கிட்டு பேசினா வாக்குவாதம் வரத்தானே செய்யும். பேசியிருக்காங்க பாருங்க. ஆவியானவர் உள்ளே வரணும்னா பாவம் நீங்கணுமா? ஆண்டவரால பாவத்தோடு ஒப்புரவாகி வேலையை செய்ய முடியாதான்? அந்த குறிப்பை நான் இன்னொருக்க வாசிக்கிறேன். என்ன ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஜெனரல் கான்ஃபரன்ஸ்ல. அந்நாட்களில் இருந்த எல்லா அலுவலகத்தினுடைய பிள்ளைகளும் அங்க இருக்க, விசுவாசிகள் இருக்க, தலைவர்கள் இருக்க, எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. தேவ ஆவியானவர் உள்ளே வரும் முன் பாவம் கண்டிப்பாய் நீக்கப்பட வேண்டும். நீங்கள் 20 வருட ஊழியக்காரராக இருக்கலாம், ஐ டோன்ட் மைண்ட். அல்லது முதல் பாவ அறிவில் இருந்து எழும்புகின்ற பாவியாக நீங்கள் இருக்கலாம். ஐயோ இப்பதான் வந்திருக்காருங்க, புதுசா வந்திருக்காருங்க, அதான் never. Sin should be called its own name. புதுசா வந்திருக்காரு பழசா இருக்கனால விரட்டி விட்டுட்டு இருக்கோம். ஒரு போதகர் வந்திருந்தார் ஒரு ஜூம்ல. அவரு கொஞ்சம் வேத பாடங்களை சொல்லி கொடுத்திருப்பார் போல. அந்த பிள்ளைகள் அந்த அவர் நடத்துற ஜூமுக்கு வந்திருக்கிறாரு. அவரை இன்னொரு ஜூமுக்கு கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளைகள் அங்க வந்திருக்கிறாங்க. அப்ப அவர் அங்க உட்கார்ந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. கேள்வியை கேட்டுட்டு அவர் ஜூம்ல வந்து வேற நடத்துற ஜூமா வேற யார்கிட்டயோ பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அங்கிருந்து ஒரு அம்மா பதில் சொல்லிச்சு. அதெல்லாம் இல்லைங்க. உடனே இன்னொரு பதில அவரு ஜூம்ல நடத்துவார்ல அந்த வசனத்தை சொல்லி சொன்னோன்னே, பாத்தீங்களா இத்தனை நாள்ல என்ன அழகா பேசுறாங்க பாருங்க. நம்ம இருந்து என்னத்துக்கு போயிரு, பழச விரட்டிரு, புதுசு ஆதரிக்கிறேன்னு சொல்லி பழச 2 சமங்க. இந்த அம்மா சொன்ன அர்த்தம் வந்து 100% கரெக்ட். அவர் எதிர்பார்க்கிற பதில சொல்லல. இவ்வளவுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. ஒரு கேள்வியை கேட்டுட்டா நான் எதிர்பார்க்கிற பதில சொல்லிடணும், இல்லைன்னா அந்த மத்த பதிலெல்லாம் தப்பு. பழசெல்லாம் விரட்டிடணும்.
நடந்துகிட்டு இருக்கு. இவன் சொல்லியிருக்கான் பாருங்க, எனக்கு புதுசுலாம் இல்ல, எனக்கு பழசுலாம் இல்ல, நீ 50 வருஷம் ஆயிரு, 4 தலைமுறை ஆயிரு, அது எனக்கு வச்சு பிரச்சனை இல்லை, நேற்று வந்த விசுவாசி ஆயிரு, எனக்கு பிரச்சனை இல்லை. பாவம் இஸ் பாவம், பாவம் பாவம் தான். என்ன ஒரு போல்டான செய்தி. இன்னைக்கு இப்படி பேச முடியுமா? நான் பேசல, இது ஆல்சன் பேசுறத சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அது யாராக இருந்தால் என்ன, எங்கே இருந்தால் என்ன, நான் கவலைப்பட மாட்டேன். எல்லா இடங்களிலும் பாவம் பாவம் தான். மேலும் தேவன் உள்ளே வரும்படி முன்பாக பாவமானது கண்டிப்பாய் வெளியேற்றப்பட வேண்டும். இன்னைக்கு இதைத்தான் நானும் சொல்றேங்க. ஐயா, ஆண்டவர் நம்மளோட ஒரு வேலை செய்யணும், பாவம் நீங்கணும், பதர் நீங்கணும். பதரோட ஓடி வேலையை முடிக்க முடியாது. எனக்கு ஆல்சன் சொன்ன அதே சத்தத்தை நாம் ஒழித்துக் கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து பாவத்தோடு ஒப்புரவாக மாட்டார் என்பது நமக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவர் செய்ய முடியாது. இருக்கட்டுமே, 10 பேர் இருக்கிறான், ஒருத்தன் தானே கலை, 9 பேர் இருக்காங்களா, செய்ய முடியாதுங்க. யூதாஸ் விரட்டிடணுங்க. விரட்டினா தாங்க ஊழியம் நடத்த முடியும். விரட்டிடணுங்க. என்ன இந்த குறிப்பு எனக்கு வெளிப்படுத்துன்னு சொன்னா, சபையில் பாவம் இருக்கும் வரைக்கும் தேவன் சபைக்குள் வரமாட்டார். That was the belief of our forefathers. நம்முடைய முற்பிதாக்களுடைய விசுவாசம் அதுதான். சபையில் பாவம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் சபையோடு இருக்க மாட்டார் என்பது. இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். டெஸ்டிமனிஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 1 பக்கம் 265. தேவனுடைய கற்பனையை கைக்கொள்கின்ற ஜனமாக இருக்க உரிமை கொண்டாடுகிறவர்கள் மத்தியில் பாவத்தை அவர் எப்படி நோக்குகிறார் என்பதை அவர் இங்கு நீங்க மேல வாசிங்க ஆகான் சம்பவத்தில் விளக்குகிறார் என்பது எனக்கு காண்பிக்கப்பட்டது. ஆண்டவருடைய கற்பனை நம்ம தானே எனக்கு பாதுகாவலர். அந்த அப்படி வெளிப்படையா சொல்லுகிற பிள்ளைகள் மத்தியில பாவத்தை எப்படி ஆண்டவர் பார்ப்பார் அப்படிங்கிறது ஆகான் சம்பவத்தில் விளக்கப்பட்டுள்ளதா. இந்த குறிப்பின் அடிப்படையில் தான் நான் முதலாவது உங்களுக்கு ஆகான் சம்பவத்தை எடுத்து காட்டினேன். சரிங்களா? அவருடைய வல்லமையின் வியக்கத்தக்க காட்சிகளை சாட்சி பகிர்ந்ததோடு அவர் விசேஷமாக கனப்படுத்தியவர்கள் ஆதி இஸ்ரவேலர்கள் செய்தது போல, மேலும் அவர்கள் அப்படி இருந்தும் கூட அவருடைய தெளிவான வழிகாட்டுதலை புறக்கணிக்க துணிவார்கள். அவருடைய அவருடைய வழிகாட்டுதலை எனக்கு வேண்டியதில்லை. ஐ டு மை ஓன் மினிஸ்ட்ரி, ஐ நெவர் பாதர். சொல்றது இயேசுவினுடைய பேர்ல, ஆனா இயேசுவினுடைய வேலை நான் செய்யல. என் விருப்பத்துக்கு, என் இஷ்டத்துக்கு, என் பெருமைக்கு. அதான் நிஜம். அவருடைய வழியெல்லாம் புறக்கணித்து விடுவார்கள். அது துணி வாங்கலாம். இதெல்லாம் வேலைக்காவாதுங்க. இப்பெல்லாம் கூட்டம் நடத்தணும்னா 2 ஆர்கெஸ்ட்ரா இருக்கணும், டம்மு டம்முன்னு அட்டிக்கணும், ஒரு பாட்டை பண்ணணும், ஒரு அல்லலியா பண்ணணும், அப்படியே சொல்லுவாங்க. ஆண்டவர் இல்லப்பா நீ செய்ய, ஏன் வேலை நான் பார்த்துக்கிறேன். இல்ல ஆண்டவர் இப்படி செஞ்சாதான் ஊழியம் நடக்கும். பாட்டு கூட்டம் அப்படி அருமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்தி அருமையா இருக்க இல்லையோ, பாட்டு கூட்டம் அருமையா இருக்கணும். அவர்கள் தேவனுடைய வழியை ஒதுக்குவதற்கு துணிவார்கள். அவருடைய கோபத்தின் பாத்திரங்களாக இருப்பார்கள். கீழ்ப்படியாமையும் பாவமும் அவருக்கு மிகவும் விரோதமான செயல். He never compromise with the sin. நல்லா புரிச்சுக்கிடுங்க. இது என்ன பாவமா, இதெல்லாம் He never compromise with the sin. பாவத்தோடு ஒப்புரவாகவே மாட்டார். மேலும் அவைகள் லேசான விஷயமாக கருதப்படக்கூடாது என்பதை அவருடைய ஜனத்துக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார். அவருடைய கடுமையான பார்வை அவர்கள் அனைவர் மீதும் தங்காமல் இருக்க, அவருடைய ஜனங்கள் பாவத்தில் காணப்படும் போது அவர்கள் மத்தியில் இருந்த அந்த பாவத்தை எடுத்து போட அவர்கள் தீர்மானிக்கப்பட்ட நடவடிக்கைகளை உடனே எடுக்க வேண்டும் என்பதை அவர் காட்டுகிறார். ஆகான் சம்பவத்தில் காட்டுறதா, உடனே பாவத்தை நீக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஜனங்களுடைய பாவங்கள் முக்கிய பொறுப்புகளின் மூலம் மேலும் அனுமதிக்கப்படுமானால் அவருடைய கடுமையான பார்வை நம் மீது இருக்கும். மேலும் தேவனுடைய ஜனம் ஒரு குடும்பமாக அந்த பாவங்களுக்கு பொறுப்பாளிகளாக கருதப்படுவார்கள். எங்கேயோ பிரான்ஸ் நாட்டில் இருக்க ஒரு பாதர், எங்கேயோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு காலை, எங்கேயோ இந்தியாவில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பாவி குடும்பமாக சபையை பாதிக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. கடந்த காலத்தினுடைய ஜனத்தோடு அவருடைய நடத்தைகளை தேவன் தவறுகளில் இருந்து சபை சுத்திகரிக்கப்பட வேண்டியதின் அவசியத்தை காட்டுகிறார். ஒரு பாவி பரப்புகின்ற இருள் சபையின் முழு கூட்டத்திலிருந்து தேவனுடைய வெளிச்சத்தை நீக்கிவிடும். ஓ, what a curse! பிள்ளைகளே,
சபை சுத்திகரிக்கப்படணும், சபை சுத்திகரிக்கப்படணும். எல்லாம் ரொம்ப வற்புறுத்துவாங்க. இட்ஸ் an எமர்ஜென்சி நீடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அவசரமாய் செய்யப்படணும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, the sin, பாவம், அது சபையை அழித்துவிடும். சபை இருளுக்குள்ளாக தள்ளப்படும். ஒரு சகோதரர் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தினுடைய அந்த இதை லிஸ்ட் போட்டார். 144,000. இவர் இயேசு வரும்போது சொன்னதை நான் சொல்றேன். இயேசு வரும்போது விசேஷமான ஒரு கூட்டமா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு 3ஆம் தூதனுடைய செய்தி, அதுக்கு பிறகு இல்லை, 3ஆம் தூதனுடைய செய்தி சொல்லப்படும். அதுக்கு பிறகு இயேசு வருவார். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 140,000 சீயோன் மலையில நிற்பாங்க. அவர்களை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு ஒரு 3 தூதனுடைய செய்தி சொல்லப்பட்டிருக்கும். அது இயேசுடைய வருகை இருக்கும். அப்ப 144,000 பேர் சீயோனில் வந்து ஏறின பிறகுதான் இந்த 3ஆம் தூதனுடைய 3 தூதனுடைய செய்தியும் சொல்லப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்வதற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். பாவம் மிக கொடூரமானது, மிக கொடூரமானது. ஒரு பாவி, keep in mind, a sinner will fill the church with darkness. ஒரு பாவி சபையை இருளினாலே நிரப்பி விடுவார். பாவம் அவ்வளவு பயங்கரமானது. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாத தேவனுடைய சபை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துகள் வெளிப்படுத்துகிற உண்மைகள். சபையில் பாவம் இருக்கும் வரைக்கும் சபை சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது. சபையில் பாவம் இருக்கும் வரைக்கும் சபை முழு வெற்றியை பெறாது. சபையில் பாவம் இருக்கும் வரைக்கும் சபைக்குள் எல்லா ஆத்துமாக்களும் வரமாட்டார்கள். சபையில் பாவம் இருக்கும் வரைக்கும் சபை பலவீனமாக இருக்கும். சபையில் பாவம் இருக்கும் வரைக்கும் சபையில் தேவ வல்லமை காணப்படாது. சபையில் பாவம் இருக்கும் வரைக்கும் தேவன் சபைக்குள் வரமாட்டார். சபையில் பாவம் இருக்கும் வரைக்கும் சபையில் வெளிச்சம் இருக்காது, இருளினாலே நிறைந்து இருக்கும். இந்த பாவம் நீக்கப்பட வேண்டாமா? இல்ல இல்ல அது இருக்கட்டுங்க. இல்லைங்க, அவர் நீக்குவார். நீக்கணும் அப்படிங்கிறத ஆகான் சம்பவத்துல சொல்லி கொடுத்து இருக்கிறார். நான் ஞாபகப்படுத்துறேன். டெஸ்டிமனிஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 1 பக்கம் 265. கடந்த காலத்தில் அவருடைய ஜனத்தோடு அவருடைய நடத்தைகளில் தேவன் தவறுகளில் இருந்து சபை சுத்திகரிக்கப்பட வேண்டியதின் அவசியத்தை காட்டுகிறார். Do you believe that the church need to be purified? சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்க நம்புறீங்களா? I strongly believe. Hence I am a Seventh-day Adventist. இந்த சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும், அது கண்டிப்பாய் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆகையால நான் இன்று Seventh-day Adventist-ஆக உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில நம்ம புரிந்து கொள்ளுகிற மிக முக்கியமான ஒரு உபதேசம், ஆகான் சம்பவத்தின் மூலமாக தீர்க்க தரிசன ஆவி வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு உபதேசம். சபையில் இருக்கும் பாவம் நீங்க சபை சுத்திகரிக்கப்படும். God is going to purify the church. ஏன்னா அவரு கரைதிரை இல்லாத, பிழை இல்லாத பரிசுத்தமான ஒரு சபையை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை கண்டிப்பாக நிறுத்திக் கொள்வார். அவர் வரும் பொழுது கரைதிரை இல்லாத ஒரு சபையை மீட்பதற்கு தான் வருவார். மரித்தவர்களை குறித்து இங்க பேசவில்லை. ஜீவனோடு இருக்கிற ஒரு சபை அது பரிசுத்தம் உள்ள சபையாக இருக்க வேண்டும். அது தன் மத்தியில் பதரை அனுமதிக்காதபடி விழித்தவர்களாக இருக்க வேண்டும். சரி, இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். சபை சுத்திகரிக்கப்படுகிறது குறித்து கொஞ்சம் படிக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சபையில பதர் இருக்கிறது, களை விதைக்கப்பட்டு இருக்கிறது, பாவம் நிறைந்து இருக்கிறது. இதனால சபையால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சோண்டு செய்யலாம், அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லுங்க. ஒரு சின்னதா ஒரு 1000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன்னு சொன்னா ஒருத்தன் உண்மையா இருக்கலாம். That will be the result of our ministry. ஒரு குறிப்பை வாசிக்கிறேன். செலக்டட் மெசேஜஸ் வால்யூம் 2 பக்கம் 380. தேவனுடைய உத்தரவுகளுக்காக நாம் ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருடைய உத்தரவுக்காக ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டுமா?
தொடர்ந்து வாசிப்பதால விளங்கும். தேசங்கள் அதனுடைய நிச்சயமான முதன்மைக்கு தூண்டப்படும். நம்ம ஆயத்தமா இருக்கணுமா? தேசம்லாம் தங்களை முதன்மையாக காட்டுவதற்கு தூண்டப்படுவார்களா? தேவனுடைய நீதியின் ஒரே தரத்தை, குணத்தின் ஒரே உறுதியான சோதனை என்று பிரகடனம் செய்பவரிடம் இருந்து ஆதரவு திரும்ப பெறப்படும். நாங்க அவங்க கிட்ட எல்லாம் இருந்து ஆண்டவரோட உண்மையான பிள்ளைகளிடத்திலிருந்து ஆதரவு திரும்ப நிச்சயம் பெற்றுக்கொள்ளப்படும். தேவனுடைய பரிசுத்த நாளை புறக்கணிப்பதற்காக, பாவ மனுஷனால் நிறுவப்பட்ட ஓய்வினாலை உயர்த்துவதற்காக, தேசிய சட்டமன்றங்களின் ஆணைக்கு பணிந்து தேசிய சட்டங்களுக்கு கீழ்ப்படியாத அனைவரும் போப்புவின் அடக்குமுறை சக்தியை மற்றும் அல்ல, ஆனால் மிருகத்தின் சொரூபம்னா என்னன்னு பார்த்துக்கணும். சொரூபம், முத்திரை வேற, சொரூபமான புராட்டஸ்டன்ட் உலகத்தின் உடையதையும் உணர்வார்கள். மிருகத்தின் சொரூபம் புராட்டஸ்டன்ட் உலகம் வேலை சொல்றாங்க. சரிங்களா? வஞ்சிப்பதற்காக சாத்தான் அவருடைய அற்புதங்களை செய்வான். அவன் தனது சக்தியை மிக உயர்ந்ததாக அமைப்பான். சபையானது விழப்போவது போல தோற்றம் அளிக்கலாம், ஆனால் விழாது. எனக்கு பிடித்த குறிப்புகளில் இது ஒன்று. சபையானது விழப்போவது போல தோற்றம் அளிக்கலாம், ஆனால் விழாது. அது தொடர்ந்து இருக்கும். சியோனில் உள்ள பாவிகள் வெளியேற்றப்படும் போது விலை மதிப்பு அற்ற கோதுமை மணியிலிருந்து பதர் பிரிக்கப்பட்டது. ஐயோ, பாவியெல்லாம் வெளியே போயிடுவான். The church is going to be purified. முன்னாடி வாசிங்க சொன்னா அந்த மிருகத்தினுடைய சொரூபம் உருவாகிறது, சாத்தான் தன்னை உயிர்வாய் காட்டுறது, தேசங்களா ஒன்ன சேருகிறது, தேவனுடைய ஜனம் அதை எதிர்ப்பது, அதெல்லாம் அழகா எழுதியிருப்பாங்க. இந்த மிருகத்தின் முத்திரை வரும்பொழுது சபையில செவன்த் அட்வென்டிஸ்ட் யார் யாரு தேடுற மாதிரி சபை இருக்கும். ஒரு பயம் இருக்க மாட்டான். அவன் உலகத்தோட வாழணும்னு ஆசைப்படுறான். நியாயராசிரியர் சட்டம் வரட்டுங்க, அதுக்கு பிறகு பார்த்து கூட ஓடிக்கிட்டு இருக்கான். நான் இப்பவுமே ஆயத்தமா இருக்கணுமா? அது வரும். நான் ஆயத்தமா இருக்கணுமா? சபையானது விழுந்து போவது போல தோற்றம் அளிக்கலாம், விழுந்துச்சுன்னு சொல்றதுதான். யாரு பிரகாசபுரத்துல செவன்த் அட்வென்டிஸ்ட்? ஐயோ, இந்த ஜெயலலிதா ஒருத்தர் கட்டியிருந்த எங்கேயா அவன் என்னமோ போய் அந்த சிஎஸ்ஐ கோயில உட்கார்ந்துருக்கான். Where is Seventh Day Adventist? Oh, very hard to find out. அங்கே அடிமரம் காக்கப்படும். அங்க இருந்து ஒண்ணா எழும்பி தேவனுடைய வார்த்தையை பற்றிக்கொண்டு மனிதனுடைய பிரமாணத்துக்கு எதிராக சத்தம் இடுவார்கள். பாவிகள் எல்லாம் வெளியேற்றப்படுவார்கள், பதரெல்லாம் நீக்கப்படும். சபை தொடர்ந்து இருக்கும். இது ஒரு பயங்கரமான கடும் சோதனையாகும். எப்படி இருந்தாலும் அது கண்டிப்பாய் நடக்க வேண்டும். ஒருவரும் அல்ல, ஆனால் பாவத்தின் கரைதிரை இல்லாமல், அவருடைய வாயில் கபடம் இல்லாமல், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தவர்களே விசுவாசம் உள்ள மற்றும் உண்மை உள்ளவர்களோடு காணப்படுவார்கள். நம்முடைய சுயாதீனத்திலிருந்து நாம் விலகி கிறிஸ்துவின் நீதியில் அணிவகுத்து நிற்க வேண்டும். எனக்கு இதனுடைய பிள்ளைகளை, இந்த சபை நிச்சயமாய் சுத்திகரிக்கப்பட போகுது. ஐயோ, பாவம் இருக்க, எங்க தலைவர் சரியில்லை, எங்க பாஸ்டர் சரியில்லை. அவன் சரியில்லாம தானே இருப்பான். அது பெருசா? சரியில்லாம இருக்கிறாங்கிறது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். சபை இப்படித்தான் இருக்கும். இதுக்கு மத்தியில தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் புரிந்து ஓட வேண்டிய ஒரு உபதேசம் சொன்னா, இந்த பாவிகள் நீக்கப்படுவார்கள், இந்த பதர்கள் நீக்கப்படுவார்கள், சபை சுத்திகரிக்கப்படும். கரைதிரை இல்லாத, பிழை இல்லாத பரிசுத்தமான சபையாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை காணப்படும். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, இந்த சுத்திகரிப்பை நம் மனதில் வைத்து ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இது குறித்த சிந்தனை நம்மகிட்ட இருக்கிறதா? ஐயா, சபையிலிருந்து பாவம் நீக்கப்படும்போது என்கிட்ட பாவம் இருந்தா என்ன கூட்டிட்டு போக முடியுமா? என் சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தையா மாறியாக வேண்டுமே. பாவம் என்னிடத்திலிருந்து நீங்கப்பட்டாக வேண்டுமே. சிறு பிராயத்தில் இருந்து வந்த பாவங்கள் எல்லாம் சிந்தையில் முளைக்கும் பொழுது ஆண்டவரே வேண்டாம் 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 என்று சொல்லி மேற்கொள்ள வேண்டுமே. God is going to purify his church. பாவத்தோட ஓடுற ஓட்டம் வெற்றியை தராது. அதனால சபையை தேவன் சுத்திகரிக்க போகிறார். இந்த குறிப்பை பாருங்க, டெஸ்டிமனிஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 5 பக்கம் 779 82.
ஆனால் சபையை சுத்திகரிக்கும் நாட்கள் சீக்கிரமாக விரைந்து வருகின்றன. அவசர தேவை. பியூரிபிகேஷன் இஸ் a must. தேவன் தூய்மையான உண்மையான மக்களை கொண்டு இருப்பார். He will have a pure people. அவருக்கு பரிசுத்தமான ஒரு கூட்டம் உண்டாகும். விரைவில் நடைபெற இருக்கும் மகா சலித்தெடுக்கின்றதில் இஸ்ரவேலின் பலத்தை நாம் சிறப்பாக அடைய முடியும். ஐயா, ஒரு சுத்திகரிப்பு இருக்கு. அந்த சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அந்த சபையை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சபையோடு காணப்படும் போது அந்த பலத்தை நீங்க அளவிட முடியுமா? Oh, this church is going to change. The most powerful church on the earth. தேவன் அவருடைய கரத்தில் அவருடைய ஆர்வலர்கள் இருப்பதை வெளிப்படுத்தும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அடையாளங்கள் வெளிப்படுத்துகின்றன. உண்மையா ஆண்டவரே, நான் பரிசுத்தமான ஆர்வமா அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஓடுகிற ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிள்ளைகள் ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறாரா. மேலும் அவர் அவருடைய தலத்தை முழுமையாக தூய்மைப்படுத்துவார். முழுமையாக. ஒரு கரை கூட இருக்க முடியாது, ஒரு பதர் கூட இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சோதனை வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. மிருகத்தின் முத்திரை நம் மீது வருபத்தப்படும். இந்த நேரத்தில் தங்கம் சபையில் உள்ள கசடில் இருந்து பிரிக்கப்படும். அதுக்கு முந்தி நான் ஆயத்தமா இருக்கணும். நான் கசடா இருந்தா மிருகத்தின் முத்திரை போயிடுவேன். நான் பதரா இருந்தா பறந்துடுவேன். நான் கலையா இருந்தா பிடிக்கப்படுவேன். இந்த நேரத்தில் தங்கம் சபையில் உள்ள கசடில் இருந்து பிரிக்கப்படும். செழிப்பான கோதுமையின் தளங்களில் மட்டுமே நாம் காணும் இடங்களில் இருந்தும் கூட மேக போன்ற பதர் காற்றில் அப்புறமாக எடுத்து செல்லப்படும். பெரிய பெரிய ஆளு இந்த மாதிரிலாம் பேசினா இருப்பாங்க, பறந்து போயிட்டே இருப்பேன். கேரக்டர், குணம், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற குணம் உருவாகி ஆக வேண்டும். பின்பு கிறிஸ்துவின் சபை, அதுக்கு பிறகு சபை சுத்திகரிக்கப்படும். எல்லா பதரும் நீங்களும் முழுமையா சுத்தப்படுத்திடுவாரு. அதற்கு பிறகு கிறிஸ்துவின் சபை சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணாதாயம் போல் தோன்றும். ஊழியக்காரர்கள் முயற்சியால் விதைக்கப்படும் சத்தியத்தின் விதைகள் பின்னரும் முளைத்து மலர்ந்து பலனளிக்கும், எல்லாம் வெளியே வரும். அவர்கள் இயேசுவுக்காக சகிக்கும்படி துன்பங்களை தாங்கி தேவனை துதிப்பார்கள். எனக்கு அருமை தேவனுடைய பிள்ளைகளே, God has a plan. அவர் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு அருமையான திட்டத்தை வைத்திருக்கிறாரு. ஐயா, நம்ம எல்லாம் விழுந்துட்டோம். ஒரு கரைதிரை இல்லாத சபை வேணும்னு சொல்லி ஆண்டவர் மிருகத்தின் முத்திரைக்கு எதிராக, அந்த போப்பு மார்க்கத்துக்கு எதிராக சீர்திருத்தத்தை எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து சத்தியத்தை எல்லாத்தையும் அம்மா கையில கொடுத்து ஐயா ஓடுன்னு சொல்லும் போது நாங்க தான் பெரிய ஆளு. என் உண்மையான மேல தெரியாம போயிடுச்சு. பாவம் இருக்கிறது, பதர் இருக்கிறது, களை இருக்கிறது, துன்மார்க்கம் இருக்கிறது. Oh, God cannot compromise with that. அதெல்லாம் நீக்கிடுவாரா? நீக்கின ஒரு சபை மிக மகிமையானதாக, மிக வல்லமை உள்ளதாக காணப்படுமா? அப்போ இப்ப விளைச்சு போட்டுக்கிற விதைகளெல்லாம் இருக்கிறதெல்லாம் முளைச்சி எழுந்து வருமா? இது வேதாகமத்திலும் இருக்கிறது, மிக சுருக்கமாக இருக்கிறது. ஓசியா 2:15, அதாவது சுத்திகரிக்கப்படும் அப்படிங்கிறது வேதத்திலும் இருக்கிறது. நம்ம ஏதோ அம்மையார் புஸ்தகத்தை மாத்திரம் இல்லை, அங்க இருந்து இதை விளங்கிக்கும் போது ரொம்ப அழகா விளங்குது. அவ்வளவுதான். ஓசியா 2:15, அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்தில் இருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவார். ஒரு வாக்கு தத்துவத்தை பாருங்க. ஆகோரின் பள்ளத்தாக்கை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது என்னது அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு? ஆகான பிடிச்சிட்டு கொள்வாங்க தெரியுமா? ஆகான பிடிச்சிட்டு போய் கல்லெறிஞ்சி கொண்டு போட்டுருவாங்க தெரியுமா? அந்த இடத்துக்கு பேர் பாவம் அழிக்கப்படுகிற இடம். ஐயா, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம மத்தியில் இருக்கிற பாவத்தெல்லாம் ஆண்டவர் நீக்கிடுவாரா? That is a show for us to be a Seventh-day Adventist. ஏன் Seventh-day Adventist? அந்த பேர் ஏன் முக்கியம் தெரியுமா? சில பேர்ல என்ன இருக்குமா? பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். Because God is going to purify the Seventh-day Adventist Church. நான் அங்க இருக்கணும், அந்த பாளையத்துக்குள்ள இருக்கணும். என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. நான் ஏன் வெட்கப்படணும் Seventh-day Adventist சொல்றதுக்கு? நான் எதுக்கு வேஷம் தெரிச்சு போனோம்? நான் Seventh-day Adventist சொன்னா யார் வரமாட்டா? வரட்ட போறான். God has given the name to us. Why am I ashamed to call it? என்ன சொன்ன என்ன உள்ளே விட மாட்டாங்க, விடட்ட போறாங்க. கால் தூசி தட்டி விட்டுட்டு வான்னு சொல்றாருல, நீ எதுக்கே வேஷம் போட்டுட்டு போற?
அவருடைய வழியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோமா? அவர் சொல்றாரு, நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோமா? அவருடைய வழி நீ போ, ஒருத்தன் போய் சொல்லு, அதை கேட்கலாம், கால் தூசி தட்டி பொட்டி வந்துரு, அது சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ, நம்ம பேர சொன்னாலும் கேட்க மாட்டான், நம்ம செவன்த் அட்வென்டிஸ்ட் சொல்ல கேட்க மாட்டான், அதனால we are from that இறுதி எச்சரிப்பின் ஊழியமா? முட்டாள்தனமான காரியம். நான் என் பேரை சொல்லிக்கிட்டேன், நான் இதை போட்டுப்பேன், இறுதி எச்சரிப்பின் ஊழியம். ஏன் போட்டேன் அப்படின்னா, நம்ம சொல்ற செய்தி அப்படிதான் கடைசி வார்னிங். நோ மோர் கிரை பிஃபோர் யூ. உங்களுக்கு முன்பாக இன்னொரு சத்தம் கிடையாது. எனக்கு என்னோட பிள்ளைகள், நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, God will destroy the sin from us. நம் மத்தியில் இருக்க ஒவ்வொரு பதரையும் புட்டுவிடுவார். நம் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு பாவத்தையும் அழித்து போடுவார். அழிக்கும் பொழுது நான் ஆயத்தமாயிருப்பேனா தேவன் பக்கம் நிற்க? ஏசாயா 6:13. ஆகிலும் அதில் இன்னும் 10ல் 1 பங்கு இருக்கும், அது திரும்பவும் நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரம் அரச மரம் இலையற்ற போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரம் பரிசுத்த வித்தாயிருக்கும். Will I be one among them? இந்த பரிசுத்த வித்தா இருப்பதுக்கு நான் இருப்பேனா? அது முளைச்சு விருட்சமாய் ஆண்டவருடைய வரைய வரும் பொழுது church will be glorified. சபை மிக மகிமைப்படுத்ததாக காணப்படும். சகரியா 3:9. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி ஒரு அக்கினியிலிருந்து இன்னொரு அக்கினிக்கு கொண்டு போய் கல்லான இருதயத்தை சபையான இருதயமாய் மாற்றி, இதோ இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. ஐயா, சித்திர வேலையை நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு. He is searching for the heart. என்னுடைய சுயத்தெல்லாம் விட்டுச்சு ஆண்டவரே என்று சொல்லி முழுமையா அவருக்கு ஒப்புக் கொடுக்க இருதயங்களை தேடுகிறார். அது கிடைச்ச உடனே அவர் என்ன செய்வாரா? தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்க போட வேண்டும். The church will be purified. இந்த சபை சுத்திகரிக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சுத்திகரிப்பு குறித்து இன்னும் நீங்க படிக்கலாம். பைபிள்ல இருக்குங்கிறத காட்டுறேன். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். முழுமை எல்லா வசனங்களும் வாசிக்கப்படுறதில்ல. சுத்திகரிப்பு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு திருமதி எலன் ஜி ஒயிட், தேவனுடைய சபையினுடைய தீர்க்கதரிசி, இந்த சபை சுத்திகரிக்கப்படும் அப்படி சொல்றாங்களா? அது சும்மா அவங்களுக்கு கிடைத்த தரிசனம் அல்ல, அது வேதாகமத்தோடு இசைந்த ஒரு உபதேசம் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நான் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இவளை நான் வாசிக்கிறேன். இல்ல, நான் அதோட முடிச்சுட்டு போயிடலாம். எல்லாரும் பைபிள் இருக்காங்க, என்னமோ அது வேற என்னமோ ஒண்ணு கொடுத்த மாதிரியும் இது வேற ஏதோ கொடுத்த மாதிரி, ரெண்டும் ஒரே ஆவியானவர் கொடுத்ததாங்க. இத கூட நீங்க ஏத்துக்கிறதுக்கு சபையில பெரும்பாலும் வர முடியாது. பாஸ்டர் வீடியோ ஆன் பண்ணிட்டாருன்னா நேரம் ஆயிட்டுன்னு அர்த்தம். எசேக்கியேல் 9:1-11 வாசிக்கிறேன். நம்ம கடைசியா நெருங்கி விட்டோம், சீக்கிரம் முடிச்சிடலாம். 6 புருஷர் வெச்சுகிற ஆயுதங்களை தங்கள் கையில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்து உயர்ந்த வாசலின் வழியில் இருந்து வந்தார்கள். அவர்களின் சலநூல் அங்கீகரித்து தன் அறையில கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத்தில் நின்றார்கள். சலநூல் அங்கீகரித்து தன் அறையில கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, இதை நீங்க வாசித்தீங்கன்னா சணல் தூள் அங்கீகரித்தவனை கூப்பிட்டு போய் எல்லாரும் எருசலேமில் செய்யப்படுற அறுவருக்கு எல்லாருடைய நினைச்சில முத்திரை போடு அப்படி சொல்லுவாரு. 105 பேர் அவனை கூப்பிட்டு போய் முத்திரை பெறாத எல்லாரையும் வெட்டி போட்டிருப்பார். முத்திரை போட்டவன் மாத்திரம் ஜீவனோடு இருப்பான், மீதி எல்லாரும் நீக்கப்பட்டு இருப்பார்கள். The church will be purified. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. வேதம் முழுவதும் நிறைந்திருக்கிற ஒரு உண்மை, இந்த சபை சுத்திகரிக்கப்படும். சுத்திகரிக்கப்படாமல் ஊழியம் நிறைவடைய முடியாது. God cannot be with me. So God has a plan to remove all the sin from the church. இந்த சபையில் இருக்கிற எல்லா பாவத்தை நீக்குவதற்கு அவர் தீர்மானித்திருக்கிறார். மேனுஸ்கிரிப்ட் வால்யூம் 1 பக்கம் 249 250 வரை. தேவனுடைய ஜனம் அவருடைய நெற்றியில் முத்திரிடப்பட்டவுடன் அது காணக்கூடிய இந்த முத்திரையோ அல்லது அடையாளமோ அல்ல, இது நம்ம படிச்சிருக்கிறோம். பட் இந்த சப்ஜெக்ட்ல இதையும் வாசிக்கணும். ஆனால் அவர்களை அசைக்க முடியாத வகையில் அறிவார்ந்த மற்றும் ஆவிக்குரிய ரீதியில் சத்தியத்தை நிலைநிறுத்துவது. தேவனுடைய ஜனம் முத்திரை இடப்பட்டு அசைப்புக்கு ஆயத்தமான உடனே அது வரும். தேவனுடைய ஜனம் முத்திரிடப்பட்டு அசைப்புக்கு ஆயத்தமான உடனே அது வரும். என்ன நடக்கும்? ஆனால் சபை சுத்திகரிக்கும் நாட்கள் சீக்கிரத்தில் விரைந்து வருகின்றன. ஏற்கனவே வாசித்ததான் வாசிக்கிறேன்.
தேவன் தூய்மையான உண்மையான மக்களை கொண்டிருப்பார். விரைவில் நடைபெற இருக்கும் மகா சலிக்கின்றதில் சுத்திகரிக்கின்றதில் இஸ்ரவேலின் பலத்தை நாம் சிறப்பாக அளவிட முடியும். தேவன் அவருடைய கரத்தில் அவருடைய ஆர்வலர்கள் இருப்பதை வெளிப்படுத்த நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அடையாளங்கள் வெளிப்படுத்துகின்றன. மேலும் அவருடைய தளத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தார். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சோதனை வர நேரம் வெகு தொலைவில் இல்லை. மிருகத்தின் முத்திரை நம் மீது வற்புறுத்தப்படும் இந்த நேரத்தில் தங்கம் சபையில் உள்ள கசரிலிருந்து பிரிக்கப்படும். எப்ப சபை சுத்திகரிக்கப்படும்? மிருகத்தின் முத்திரை வந்த உடனே அதை ஏற்றுக்கொள்ள விழுந்துருவான். அங்க பார்த்ததுமா முத்திரிடப்பட்ட உடனே அவர்கள் அசைப்புக்கு ஆயத்தமானார்கள். அப்போ முத்திரை போட்ட பிறகு சபை அசைக்கப்பட்டு மிருகத்தின் முத்திரை மூலமா அசைக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படும். நம்ம ஏற்கனவே ஒரு பாடத்துல படித்திருக்கிறோம். அப்போ சுத்திகரிக்கப்பட்ட சபையில யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1,44,000 பேர் முத்திரையிடப்பட்டவர்கள் இருப்பார்கள். இந்த ஒரு குறிப்பை நான் வாசித்து விடுகிறேன். Testimonies to Ministers and Gospel Workers பக்கம் 444. யோவான் காண்கிறார் இயற்கையின் கூறுகள், பூமி அதிர்ச்சி, கடும் புயல் மற்றும் அரசியல் சண்டை 4 தேவதூதர்கள் பிடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. தேவன் அவைகளை விடுவிக்க கட்டளை கொடுக்கும் வரை இந்த காட்சிகள் கட்டுப்பாட்டில் உள்ளன. அதில் தான் தேவனுடைய சபையின் பாதுகாப்பு உள்ளது. தேவனுடைய எதுல பாதுகாப்பு இருக்கு தெரியுமா? காத்த பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? பாதுகாப்பு உலகத்துக்கு இல்ல, சபைக்கு. இதெல்லாம் நான் உட்கார்ந்து நிதானமா வாசித்து சொன்னேன்னா நிறைய காரியங்கள் இருக்கும். சரிங்களா? தேவனுடைய ஊழியக்காரர்கள் நெற்றியில் முத்திரை போட்டு தீர்மானமும், பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது எந்த மரத்தின் மேலாவது காற்றுகள் வீசாதபடி பூமியின் காற்றுகளை தடுத்து தேவனுடைய கட்டளையை அவருடைய தூதர்கள் செய்கிறார்கள். பலமுள்ள தூதன் கிழக்கில் இருந்து ஏறி வருவது பார்க்கப்பட்டது. சாவாமை நித்திய ஜீவனை வழங்கக்கூடியவர்களுக்கு நெற்றிகளில் முத்திரை அல்லது அடையாளத்தை பதிக்கக்கூடிய இந்த பலமுள்ள தூதன் தன்னுடைய கரத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை அல்லது அவரால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஜீவனை வைத்திருந்தார். இந்த வேலை செய்யப்படும் வரை அவர்களை விடுவிக்க ஆணை கொடுக்கும் வரை 4 தூதர்களின் 4 காற்றுகளை கட்டுப்படுத்துவதற்கு கட்டளையிடும் அதிகாரம் இருந்தது. இது எதை சொல்ல வருகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த காற்றை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, அதுதான் அந்த சபைக்கு பாதுகாப்பு. வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரம் 3-4வது வசனத்தை இங்க வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரருடைய நெற்றியில முத்திரை போட்டு வரீங்க, காற்றை பிடிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர் என்று சொல்லப்படும். அப்போ தேவனுடைய சபை சுத்திகரிக்கப்படும் போது நிலை நிற்க போகிறது எத்தனை பேரு? 1,44,000 பேர். அதனாலதான் சபை விழுவது போல இருக்கும். 1,44,000 பேர் எங்க இருக்கா அவை தேடணும். அப்படின்னு சொல்லும் பொழுது எழும்பி வருவான் பாருங்க ராஜா மாதிரி. மிக மிக மேன்மையான ஒரு ஊழியம், மிக மிக மேன்மையான ஊழியம். காரியத்தை பிடிச்சுக்கிடுங்க. சபையில பாவம் இருக்கிற வரைக்கும் ஒன்னு படுத்து தூங்கிடலாமா? என்ன இல்ல, you have to work. ஆனா நான் போய் சொல்றேன் அப்படியே டக்குன்னு வரணும்னா எதிர்பார்க்காதீங்க. கடைசி நேரத்தோட கூட கிடையாது. இப்ப ரொம்ப கொஞ்சமா வருவாங்க. அந்த சபையில ஆண்டவர் பாவத்தை நீக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. வெட்கப்படாதீங்க உங்க தலைவர்கள், வெட்கப்படாதீங்க உங்க போதர்கள், பக்கத்துல விசுவாச ஐயோ, don't worry, God is going to pluck them out. They don't confess their sin before God. தேவனுக்கு முன்பாக அவருடைய பாவங்களை அவர் அறிக்கையிட்டால் தேவன் அவரை பிடுங்கி போடுவார் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் பிடுங்கப்படாத வகையில நிலை நிற்கிறதுக்கு ஏதுவான ஓட்டத்தை ஓடுகிறோமா என்பதை மாற்றம் சிந்தித்து பார்த்து. Sermons and Charts Volume 1 பக்கம் 72-73. நான் போன வகுப்புல இதை வாசித்தேன். உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதை வாசித்த நான் நிறைவு செய்வோம். நான் என்ன செய்வேன்? நம்மிடத்துல ஒரு தீவிர வாஞ்சை இருப்பதை உலகம் பார்க்கும் போது பார்வைக்கு அப்பாற்பட்டிருக்கிற சில காரியங்கள் விசுவாசத்தினாலே நமக்கு ஒரு ஜீவிக்கின்ற நிஜமாக இருக்கிறது. பின்னர் அது ஆராய ஒரு ஊக்கத்தை நமக்கு அளிக்கிறது. மேலும் வைத்துக் கொள்வதற்கு தகுதியான மதிப்புக்குரிய ஒன்று நிச்சயமாக இருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். ஏனென்றால் இந்த நம்பிக்கை நம் வாழ்க்கையிலும் தன்மையிலும் ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை அவர்கள் காண்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு வித்தியாசமான மனிதர். நீங்கள் முன்பு இருந்த அதே உணர்ச்சி மிக்க மனிதர் அல்ல. நீங்கள் இருந்த அதே உலக மனிதர் அல்ல. நீங்கள் காம மற்றும் தீய உணவுகள், தீய கருத்துக்கள் மற்றும் தீய பேச்சுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கும் மனிதர் அல்ல. நீங்கள் இந்த மனிதர் அல்ல. ஏனென்றால் ஒரு மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அது என்ன? கிறிஸ்துவின் சாயல் உங்களில் பிரதிபலித்தது.
பின்பு சீக்கிரத்தில் சீயோன் மலையில் நிற்க ஒரு கூட்டம் உள்ளது என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டுள்ளீர்கள். நான் எனக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. நான் ஆண்டவருடைய ஓட்டத்தை ஓடுறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஓடிட்டு இருக்கும்போது ஆண்டவரே என்னால நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஊழியம் செய்ய முடியலையே, பெரிய தோல்வியா இருக்கு அப்படின்னு சொன்னா, உன் கருத்துல ஒண்ணு வச்சுக்கோ, சீயோன் மலையில ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி, அது வரைக்கும் நீ ஓடுற ஓட்டத்தை ஓடு. நீங்கள் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்கள். Do we wish to be in that 144,000? மேலும் நீங்கள் அந்த கூட்டத்தின் ஒரு பகுதியை உருவாக்குகிறீர்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்கள். நான் வாசிக்கிறேன், வெளிப்படுத்தல் 14:1-3 வாசிக்கப்படுகிறது. 1,44,000 பேர் ஏன் இவ்வளவு பிரத்யேகமாக தனிமைப்படுத்தப்பட்டன? அவர்கள் முழு உலகத்திற்கு முன்பாக ஒரு ஆச்சரியமான சத்தியத்துடன் நிற்க வேண்டியிருந்தது மற்றும் அவர்களின் எதிர்ப்பை பெற வேண்டியிருந்தது. இந்த எதிர்ப்பை பெறும்போது அவர்கள் மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து அவர்களுக்கு உருவாக்க பெற்றிருக்க அவர்கள் தேவனுடைய குமாரர் வார்த்தைகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் முன்னால் இருக்கும் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டதுமான நம்பிக்கை அவர்கள் எப்போதும் கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அந்த நம்பிக்கை? இது மகிமையின் நித்திய அதிகாரம். எதுவும் அதை மிஞ்ச முடியாது. எனக்கு பிள்ளைகளே, மிக அவசரத்தை பியூரிபிகேஷன் ஆஃப் தி சர்ச். உலகம் முழுவதும் சத்தியத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா சபை சுத்திகரிக்கப்படணும், பாவம் நீங்கணும். கண்டிப்பாய் நீங்கும். God has given the promise. ஆகாரின் பள்ளத்தாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The church will be purified, my people. நான் ஏன் சோர்ந்து போகணும்? அப்படி சுத்திகரிக்கப்படும் போது நான் நிற்பேனா? என்கிட்ட பாவம் இல்லாமல் பார்த்து கொண்டேனா? என் இருதயத்தில் அசுத்தம் இல்லாதபடி பார்த்து கொண்டேனா? என் சிந்தனையில பாவத்தை அசைவாடாதபடி, சுயத்தை மேற்கொள்ள விடாதபடி நான் பார்த்து கொண்டேனா? நான் முற்றிலும் மாறின மனிதன். ஏனென்றால் கிறிஸ்து என்னிடத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நம் கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம். கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். வரும்பொழுது நீங்கள் நானும் அதில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த சுத்திகரிக்கப்பட்ட சபையில் அங்கத்தராக இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். நாம் பிரயாசப்படுவோம், கிறிஸ்துவோடு கைகோர்ப்போம். இந்த சபை சுத்திகரிக்கப்படும் பொழுது அந்த சுத்திகரிக்கப்பட்ட சபையில் இருப்போம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். மிக உன்னதமான ஒரு சத்தியம். ரொம்ப நம்மளை பயப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஒரு சிலர் மிக அருமையான காரியங்களை பார்த்தோம். இதை கேட்டு கீழ்ப்படிந்து அது வழி நடப்பதற்கான நம்ம உதவி செய்வராக நம்ம யாரும் கையில் தாத்தி ஜெபிக்க போகிறோம். நம்ம இதில் பாஸ்டர் ஜெய்பால் டேவிட் இருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தோட நம்ம நிறைவு செய்யலாம். பாஸ்டர். பாஸ்டர். சரி, அவங்க வாசிகமா ஜோமனமா நம்ம நிறைவேற்றணும். பிதாவே, அன்பான தேவனே அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இவ்வளவு தெய்வ சக்தியை எங்களுக்கு கேட்கறதுக்கு நீங்க அருள்கரம் தந்தீங்க, கிருபியை தந்தீங்கப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த 144 பேர் எப்படி கடைசி காலத்துல நாங்க இருப்போமா இருக்க மாட்டோமா என்ற ஒரு நல்ல செய்தியை ஒவ்வொரு புதன்கிழமை நாங்க கேட்டு வருகிறோம் அப்பா. தேவனே, இதையெல்லாம் கேட்டு நாங்கள் வெறுமனே விட்டு விடாமல் அதை பின்பற்றும்படியாக எங்க பாவங்கள்ல இருந்து மீறாமல் எங்களை பாதுகாத்து தாரும் ஐயா. தெய்வமே, இந்த பாடத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஐயா நடத்தி வருகிறாரப்பா. அவரை ஆசீர்வதிங்க. அவருக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இன்னைக்கு நடத்தி கொடுத்தீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இதே போல ஒவ்வொரு வாரமும் எந்த தடங்களும் இல்லாம இந்த பாடங்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய போறீங்க. அதுக்காக நன்றி தெய்வமே. அப்பா, இந்த பாடங்கள்ல எவ்வளவு கருத்து, எவ்வளவு உண்மை என்பதை ஒரு அளவு நாங்க தெரிஞ்சிருக்கிறோம் அப்பா. ஆனா முழுமையாக இதுல நாங்க கடைபிடிச்சு வரணும் அப்பா. அதை நாங்க அசட்டியாக எண்ணாமல் எப்படி கடைசி காலம் இருக்க போகிறது, முத்திரையை பெற்று எப்படி வாழ போறோம் என்று ஒரு நல்ல கருத்தான பாடத்தை சொல்லி வருகிறாரப்பா. அதை கேட்டு நாங்க வழி நடக்க எங்களை எல்லாருக்கும் அந்த வாஞ்சியை நீங்க தந்திருக்கிறீங்க. வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களும் உங்க கருத்துல வைக்கிறப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா.
இதை கேட்ட பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னும் கேட்காத பிள்ளைங்க இது போல செய்திகளை கேட்டு அவங்களும் பயனடைய உதவி செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த இந்த சிறு குழுவாக இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கருத்தில் வைக்கிறேன், ஊழியக்காரையும் கருத்தில் வைக்கிறப்பா. இன்னைக்கு பாடம் எடுத்த சகோதரரும் உங்க கருத்தில் வைக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் அவர் வளர்வதற்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இவைகளை அனைத்து இயேசு கிறிஸ்துவான நாமத்தில் விண்ணப்பிக்கிறேன். ஆமேன். ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் சிநேகம் விசேஷமாக இந்த நாளின் தூதை கொண்டு வந்த மகனோடும் இந்த தூதை கேட்டு நம்ம ஒருவரோடு கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. நன்றி பாஸ்டர். நன்றி. பாஸ்டருக்கு நன்றி.